வணக்கம் நண்பர்களை, மீண்டும் ஒரு 10 மணி செய்திகள் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஃபாலோஅப்பிலேருந்து செய்திகளை ஆரம்பிக்கிறேன். நேற்று முன்தினம்லாம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ரோஹிங்கியா முஸ்லீம் அகதிகள் முள்ளிவாய்க்காலுக்கு வந்தது, பிறகு முள்ளிவாய்க்கால் திருவோணமலைக்கு அனுப்பப்பட்டது எல்லாமே செய்தியாக சொல்லியிருந்தோம். என்னென்னு சொன்னால், நேற்று அந்த அகதிகள் திருவோணமலையிலிருந்து மிரிகான இடைத்தங்கள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் பயணித்த பேருந்தானது அபர்ண பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. மிரிகான இடைத்தங்கள் முகாமிலிருந்து வந்த ஒரு அழைப்பில் இந்த அகதிகள் அங்கே கொண்டு வர வேண்டாம் என்றும் அங்கே போதிய இட வசதிகள் இல்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. எனவே என்ன செய்யறது தெரியல. அவர்கள் அழைத்து சென்ற போலீசார் திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஒரு நகர்த்தல் பத்திரம் செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு நீதிமன்றம் இந்த அகதிகள் 103 பேரையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கேப்பாப்புலவு விமானப்படையினருடைய விமானப்படை தளத்துக்கு அழைத்து செல்லுமாறும் அங்கே தங்க வைக்கும்படியும் அறிவுறுத்தியிருக்கு. எனவே நேற்று பின்னேரம் 5 மணிக்கு இந்த அகதிகள் அனைவருமே கேப்பாப்புலவு விமானப்படையினுடைய அந்த விமானப்படை தளத்துக்கு அழைத்து வரப்பட்டு இப்போ அங்கே தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை முதலே செய்திருக்கலாம் தானே. முள்ளிவாய்க்காலேருந்து கேப்பாப்புலவு கூப்பிடுவதெல்லாம் இருக்குது. அந்த சனத்தை நடத்தி விட்டுருந்தாலே நடந்து போய் சேர்ந்துருக்குங்கள். இந்நேரம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்குங்க. சும்மா திருவண்ணாமலையை கூட்டிக் கொண்டே அங்கே கொண்டே இஞ்சி கொண்டே அழைச்சி நீங்களும் உழைஞ்சி இவ்வளோ காதை செலவழிச்சு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்களோ தெரியல. நேற்று ஒரு செய்தியை பார்த்து மெய் சிலிர்த்து போய் சில்லறை எல்லாம் சிதற விட்டுருந்தோம். அதாவது இந்த மேல் மாகாணத்தில் உள்ள அரசு பாடசாலைகளில் கற்பிக்கிற ஆசிரியர்கள் தங்களோட சொந்த பாடசாலைகளில் கற்கிற பிள்ளைகளுக்கு காசு வாங்கி கொண்டு கல்வியை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சுற்றறிக்கையை கல்வி அமைச்சு விட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கை கொஞ்ச நேரத்திலே அழுத்தங்களின் காரணமாக மேல் மாகாண ஆளுநர் அந்த சுற்றறிக்கையை ரத்து செய்துட்டார். பிறகு தொழில் பிரதி அமைச்சரும் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்று சொன்னால், அரசாங்க பாடசாலைகள் கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு போதிய அளவு சம்பளம் வழங்கப்படுமாக இருந்தால் இந்த ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிக்க மாட்டினோம். எனவே அந்த சுற்றறிக்கையை இடைநிறுத்தம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாரு? இந்த பிரதி அமைச்சர் ஆட்சியில் தானே இருக்கிறார். இவை தானே சம்பளத்தை எல்லாம் உயர்த்த வேணும். ஆனால் இவை இப்பவும் எதிர்கட்சி மாதிரியே காட்சி கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீண்ட காலமாக எதிர்கட்சியில் இருந்தபடியா தொடர்ந்தும் அந்த எதிர்கட்சியில் இருக்கிற மனநிலையோடையே பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் போல. தயவுசெய்து அவைக்கு யாராவது சொல்லிவிடுங்க, நீங்கள்லாம் இப்போ ஆளுங்கட்சி. அடுத்து நாங்கள் இன்றைய நியூஸ் லைனுக்குள்ளே போகலாம். முதலாவது யாழ்ப்பாணத்திலேருந்து எடுத்திருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறை பகுதியில் ஒரு அம்மா தையல் கடை வச்சுருக்கிறார். அந்த தையல் கடைக்கு ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய துணிகளை தைக்க கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு அந்த தையல் கடைக்கு போன அந்த போலீஸ்காரர் என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த அம்மாவோட தகாத சேட்டைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த தையல் கடைக்கு வேலைக்கு வந்த பெண்களிடமும் இப்படி தகாத முறைகளில் ஈடுபட்டிருக்கிறார். ஆள் கொஞ்சம் தண்ணியும் அடிச்சிருந்திருப்பார் போல. எனவே அந்த அம்மா தன்னுடைய கணவருக்கு தொலைபேசியின் ஊடாக இப்படி போலீஸ்கார் தங்கள் மீது தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறார், உடனே வாங்க என்று சொல்ல அவரும் தனக்கு தெரிஞ்ச நண்பர்களை கூட்டிக் கொண்டு அந்த போலீஸ்காரரை மடக்கி பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த போலீஸ் உயர் அதிகாரிக்கு முன்னால் அந்த பிரச்சனைப்பட்ட போலீஸ்காரர் கொஞ்சம் சண்டை போட்டிருக்கார் போல, மல்லுக்கு நின்றுருக்கிறார். பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்திருக்கிறோம்னா, மனித உரிமை ஆணைக்குழுவில் தொலைபேசி வழியாக முறைப்பாடு செய்திருக்கிறோம். இப்போ அது தொடர்பான விசாரணைகள் போய்கொண்டிருக்கான். இதுதான் அந்த வேலையே மயிரை மெய்ந்த கதை என்று சொல்கிறோம். வேலி என்று நான் சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு பழமொழி இருக்குதானே. அடுத்த செய்தியும் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தினதுதான். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், இந்த வடமாகாணத்தில் இருக்கிற சில அதிகாரிகளை கொண்டு சரியாக ஒரு வேலையும் செய்ய முடியதில்லை, அவர்களை கொண்டு மாகாணத்தை முன்னேற்ற முடியதில்லை, மக்களுக்கு சரியான சேவையை வழங்க முடியதும் இல்லை என்று சொல்லி மக்கள் முன்னிலையிலே வேதனைப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு மூத்த நிர்வாகி, நிர்வாகத்துறையில் பல பதவிகளை அலங்கரித்தவர், பல துணிகரமான வேலைகளை செய்தவர். ஆனால் அந்த அதிகாரியே மனம் நோகிற அளவுக்கு தான் இங்கே நிர்வாக நிலைமைகள் இருக்குது என்பதை நினைக்க சற்று கவலையாகத்தான் இருக்குது. ஆனால் இவர் தான் வடமாகாணத்தின் ஆளுநர். பொதுவாக சொல்ல வேண்டும், இந்த 13ஆம் திருத்தத்தின்படி மாகாணத்தில் இருக்கிற முழு விஷயங்களையும் தலையிடக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மாகாண ஆளுநர்களுக்கு இருக்கட்டு. அப்போ இவருக்கு அந்த அதிகாரம் ஒன்றும் இல்லையும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உருவாக்கின கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் தமிழர்களை உழைச்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் சொல்லியிருக்கிறார். அவர் தனியே சொல்லல, தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு சார்பில் சொல்லியிருக்கிறார். கோட்டபாய ராஜபக்சோ இப்படி தான் கிழக்கு மாகாண தொல்லியல் செயலணி என்ற ஒன்று உருவாக்கினார். அதிலே தமிழர்களை இணைச்சி கொள்ளல. பிறகு தமிழாக்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்கின பிறகு சில பேரை போட்டவர். ஆனால் அந்த செயலணி வெகு விரைவிலேயே செயலற்று போனது. இப்போ இன்னொரு செயலணி வந்திருக்கு. இந்த செயலணியில் போட்டிருக்கிற 18 பேருமே சிங்கள பெரும் புள்ளிகள், சிறுபான்மை இனங்கள் என்று சொல்லப்படுற தமிழ் முஸ்லீம்கள் யாருமே அதில் இல்லை. எனவே பலரும் அதில் இணைஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தினோம். ஆனால் இந்த மாதிரி கெஞ்சி கொண்டிருக்கலாம் ஒரு தேவையில்லாத வேலை என்று நான் நினைக்கிறேன்.
18 பேரை பெரும்பான்மையாக கொண்டிருக்கிற இந்த செயலணியில் ஒரு சில தமிழ் முஸ்லிமாக்கள் இருந்து என்னத்தை செய்துவிட முடியும்? அவர்களால் பெரும்பான்மை, இந்த நாடே என்கிறது பெரும்பான்மையின் அடிப்படையில் இந்த மாதிரி செயலணிகள் நினைஞ்சு நீங்கள் என்னதை செய்ய போறீங்க? ஏன் இப்படியான ஒரு இனவாத வேலை திட்டத்துக்கு வெள்ளை அடித்து வெள்ளையாக்க முயற்சிக்கிறீங்க? சரி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருதாமா? அடுத்து இந்த கிளிநொச்சியில் இன்றைக்கு ஒரு போராட்டம் நடந்தது. என்னென்னு சொன்னால், அந்த கிளிநொச்சியில் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 19 மதுபான சாலைகள் புதிதாக திறக்கப்பட்டிருக்காங்க. அந்த மதுபான சாலைகளை கூட்ட சொல்லி கிளிநொச்சியில் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றிருக்கு. தொடர்ந்தும் பல இடங்களில் போராட்டம் நடக்க போதும் என்ற செய்தியும் வந்திருக்கு. ஆனால் இந்த போராட்டத்தை கிளிநொச்சியாக்கள் செய்யலையா? யாழ்ப்பாணத்திலேருந்து பஸ்ஸுகளில் போனாக்கள்லாம் செய்தவர். கிளிநொச்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டில் இல்லாத நேரம் பார்த்து போராட்டத்தை செய்திருக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளவு துணிச்சல் நிலைக்கு. நேற்று ஒரு செய்தி அடிபட்டு கொண்டிருந்தது. அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான முப்படையினருடைய பாதுகாப்பையும் அரசாங்கம் அகற்றிவிட்டது என்று சொல்லி அதை பற்றி எதிர்வினைகள் பரவலாக வந்து ஒன்றிருக்கு. இந்த பெரமுன கட்சிக்காரர்களைத்தான் அதிகம் அது பாதிச்சிருக்கு போல இருக்கு. அதாவது இந்த ராஜபக்ச அன்கோவினுடைய கட்சியான பெரமுன கட்சி, அந்த கட்சியினுடைய உறுப்பினரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகி அவர்கள் இந்த விடயத்தில் கடும் அதிருப்தி விட்டிருக்கிறார் போல. அவர் சொல்லியிருக்கிறார், இலங்கையில் இருக்கிற முன்னாள் ஜனாதிபதிகளிலேயே அதிகம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது வந்து மஹிந்த ராஜபக்ச தான். அவர் வந்து இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க பெரிய வேலை செய்தவர். எனவே அவருக்கு தான் அதிக அச்சுறுத்தல் இருக்கு. புலனாய்வாளர்கள் அதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கணும். எனவே அவருடைய பாதுகாப்பை நீக்கிறது வந்து பிழையான ஒரு விஷயம். அவர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்துறது கூட ISIS தீவிரவாதிகள் திட்டமிட்டிருக்கணும். அதே மாதிரி ஏனைய பயங்கரவாத குழுக்களும் அவர் மீது தாக்குதல் நடத்த தயாராகிருக்கணும். எனவே அவருக்கு ஏதாவது நடந்தால் அதுக்குரிய முழு பொறுப்பையும் இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேணும் என்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். உடனடியாகவே இதை மறுத்திருக்கிற அரசு தரப்பு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு விடயம் ஆராயப்படும் என்று சொல்லியும், அப்படி அச்சுறுத்தல் எதுவும் இருந்து அவருடைய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறார். அடுத்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பற்றிய ஒரு செய்தி. இந்த பணத்தூயதாக்கல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதியிடல் என்ற ஒரு விஷயமும் இருக்கு. இலங்கை அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எதிர்கொள்றதாக காட்டப்படுது. எனவே இந்த 2 விஷயத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கான உரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். நேற்று சர்வதேச அமைப்பு நடத்தின கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இந்த விஷயத்தை அந்த அமைப்புக்கும் இலங்கையினுடைய ஏனைய அமைச்சர்களுக்கும் வலியுறுத்தி இருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்குது. அடுத்து, இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்தில் சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு, எரிபொருளின் விலை குறைப்பு என்றெல்லாம் சொல்லிச்சுன்னா இப்போ ஒன்றுமே செய்யலை என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். தெற்கின்ற பிரச்சனை இதுதான். ஆனால் வடக்க பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஒழிப்பன், அரசியல் கைதிகளை விடுவிப்பன், திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை நிப்பாட்டுவன், பௌத்த மக்களை நிப்பாட்டுவன் என்றெல்லாம் சொல்லித்தான் வாக்கு கேட்டவர். அதையே ஒன்றும் செய்யலை. இதில் விலைவாசி குறைப்போம் நடக்கவே நடக்கும். அடுத்து இந்த உதயகம்மன் பிள்ளை என்ற ஒருத்தர் இருக்கிறார் தானே, அவருக்கு திடீரென்று ஞானங்கள் பிறக்கிறது வளமை. அதன்படி இன்றைக்கு ஒரு ஞான சிந்தனையை உதிர்ந்திருக்கிறார். என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு ஆள் தான் சவால் மிக்கவர் என்று சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், அவர் இந்த 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார சரிவை தனியொருவராக களத்தில் இறங்கி இந்த நாட்டை மீட்டெடுத்ததோட இந்த நாடு வங்குரோத்து அடையிலிருந்து காப்பாற்றினது அவர் தான். எனவே அவருக்கு வந்து இந்த நாட்டு மக்களும் அரசாங்கம் உரிய கௌரவத்தை கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பொருளாதார ரீதியில் பின்னடைஞ்சிருக்கிற பல நாடுகளுக்கு ஆலோசகராகவும் போகத்தக்கவராம். அவ்வளவு தகுதி அவருக்கு இருக்கா. குறிப்பாக லெபனான், அர்ஜென்டினா போன்ற நாடுகளுக்கு, அந்த நாடுகள்லாம் அவர்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேணும். எனவே இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் வங்குரோத்தடையாமல் பொருளாதாரத்தை நிமித்திர என்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி வழி நடக்க வேணுமா. ஏனென்றால் அவர் தானே இப்போ உலக அளவில் பலருக்கும் பொருளாதார ஆலோசகராக செயல்பட்டு வர்றார். பாத்தியல எப்படி இருக்கு நிலைமை. அவருக்கு தான் எத்தனை ரோல் என்ன இந்த நாட்டு. எங்களுக்கு தெரியும், நாடு முழுவதுமே இப்போ இந்த அரிசி விலையேற்றம் தாறுமாறாக கிடக்கு. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை விற்குது. சனம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி அண்மையில் கருத்து தெரிவித்த உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால், நாடு முழுவதும் அரிசி விலையேற்றம் கூடியிருக்கிறது தங்களுக்கு கவலை அளிக்குதுன்னு சொல்லியும், இந்த அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு வந்து மக்கள் அரிசி விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி வாக்கு போடையல்ல என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் இந்த அரிசியின் இறக்குமதி வரிச்சலுகையை குறைக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் சில காலத்துக்கு அரிசியினுடைய கட்டுப்பாட்டு விலையை தளர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த நாட்டில் வியாபாரிகள் நினைக்கிறதான் விலை. இதில் நீங்கள் கட்டுப்பாட்டு விலையை வேற தளர்த்துறேன்னு சொல்றீர்கள்.
இனி அவன் நினைச்சதான் விலை, அவன் சொல்ற விலைக்கு தான் ஜனம் அரிசியை வாங்கி சாப்பிட வேணும். கோத்தபாயாவுக்கும் இதுதான் பிரச்சனையா மாறினது, இவைக்கும் இதுதான் பிரச்சனையா மாறப்போகுது. சிங்கள சனம் எல்லாத்தையும் பொறுத்துக்கொள்ளும், பசியை மட்டும் பொறுத்துக்கொள்ளாது. அண்மையில நாடு முழுவதுமே காலநிலை சீர்கேடு ஏற்பட்ட இதனால விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சிடும். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு ஒரு மானியத்தை கொடுக்க போது அரசாங்கம் 6 பயிர்களை தெரிவு செய்து அந்த 6 பயிர்களையும் 1 ஏக்கருக்கு மேலே பயிற்சியை செய்து அது இந்த காலநிலை சீர்கேட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தலா ஏக்கருக்கு 1 லட்சம் இப்படி கொடுக்க போயினோம். நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, மிளகாய், வெங்காயம் போன்ற பயிர்கள் அழிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த மானியத்தை பெற தகுதி உடையவர்கள். மற்ற பயிர் செய்து அழிஞ்சார்கள் நிலையம் எல்லாம் என்ன? அடுத்த நியூஸ்ல வரப்போது இலங்கை இந்திய அரசுகளுக்கு இடையிலான பொருளாதார மேம்பாட்டுக்கான உடன்படிக்கைகள்ல கைச்சாத்துறதுக்கு அமைச்சரவை இன்றைக்கு அனுமதி வழங்கியிருக்கு. அதன்படி இந்திய அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் 33 திட்டங்களை நடைமுறைப்படுத்த போகுது. அதுக்கான அனுமதி கிடைச்சிருக்கு. 2371 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் இந்தியாவில் கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகள் தான் இந்த திட்டங்கள் நடக்க போகும். இந்த தெற்கில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் இந்த இந்தியாவோட எட்கா உடன்படிக்கை இருக்குதானே அதை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துது, கைச்சாத்துட்டு என்றெல்லாம் விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கணும். அப்படி அந்த உடன்படிக்கை வந்தா இலங்கை தீவுக்கு பெரிய ஆபத்து என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்டா, அண்மையில நடக்கிற சில விஷயங்களை பார்த்தா இந்த இந்தியா இந்த எட்கா உடன்படிக்கையை முழுசா கொண்டு வந்தா தான் இலங்கையில் இருக்கிற எல்லாருமே பிரச்சனை பண்ணிடும். எனவே துண்டு துண்டா உடைச்சி அதை நடைமுறைப்படுத்துறா என்னன்னு யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு அதன் அடிப்படையில் செயற்படுறது போல கிடக்கு. நேற்று முன்தினம் அந்த டிஜிட்டல் ஐடி விஷயத்துக்கு இந்தியா உதவுறதாக சொல்லிட்டு அதுக்குரிய வேலைத்திட்டங்கள் நடக்க போகுது. அடுத்து இப்ப இந்த விஷயம் மாகாண ரீதியாக வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க போகுது. மற்ற எல்லா துறைகளிலுமே வேலைத்திட்டங்கள் நடக்கும். எனவே எட்கா துண்டு துண்டா உடஞ்சி வேற வேற முகங்களோட இலங்கைக்குள்ள வந்துருக்குது. அடுத்து இப்ப இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பற்றி தான் ஒரு செய்தி. என்னன்னு சொன்னா அமைச்சரவை பேச்சாளர் இருக்கிறார் நளின் ஜெயதிச. அவர் சொல்லியிருக்கிறார், தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சரி, தங்களுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே தாங்கள் வாய்க்கட்டு போடவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அண்மையில நடந்த ஒரு உளவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த நீதி அமைச்சர் யாரோ ஒரு உளவியலாளர் கேட்ட கேள்விக்கு இந்த விடயத்துக்கு தாங்கள் பதில் சொல்லணும்னா கட்சியில அனுமதி எடுக்க வேண்டும் என்ற மாதிரி சொல்லிட்டார். எனவே அதை பிடிச்சு கொண்டு இந்த அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்கு என்று எல்லாரும் சொல்லிடும். நளின் பண்டாரம் அதை சொல்லியிருந்தார். இது என்னவோ எனக்கு ஏதோ அது உண்மை இருக்கும் போலப்படுது. ஏன்னா எங்களுக்கு தெரிந்த யாழ்ப்பாணத்திலையும் சரி, வேறு இடங்களையும் சரி, எல்லாருமே ஊடகங்களுக்கு முன்னால கதைக்கிறீங்க. சிங்களா கதைக்கவும் தெரிய தலைமுறை. அடுத்து இலங்கை மக்களுக்கு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, கடந்த வாரம் மட்டுமே 13 வகையான மருந்துகளுக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. கடந்த வாரம் 8 மருந்துகளுக்கும் இந்த வாரம் 3 மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 வருஷத்துக்குள்ள 300 வகையான மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல கெஹலியா ரம்புக்குவரை இந்த மருந்து விஷயத்துல தவறு விட்டார் என்று சொல்லிதான் தூக்கி ஜெயில எல்லாம் போட்டுச்சிடும், பிறகு விட்டுச்சிடும், இல்லாமல் நடந்தது. அது மாதிரி சிலரையும் போட்டுச்சிடும். இப்ப இந்த அரசாங்கம் 3 மாதம், இந்த 3 மாதத்துக்குள்ள 13 வகையான மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப கெஹலியா ரம்புக்குவருக்கும் மருந்து இறக்குமதியாளர்களுக்கும் தொடர்பு இல்லை. இப்ப எல்லாமே இந்த அரசாங்கம் தான் சரி. எனவே மருந்துல இப்படி ஒரு தீங்கான விஷயத்தை செய்வது எவ்வளவு பெரிய குற்றம். நம்பி வர மக்களை கொள்றதையில தானே. எனவே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த அரசாங்கம் தெரியல தானே அதை செய்யணும். இல்லை இப்படி மருந்துகளை மட்டும் தடை வச்சு கொண்டு வந்தா போதும். உரிய நடைமுறைகள் வேண்டாம், நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டாம். இன்னொரு செய்தியும் இந்த இடத்துல சொல்லியே வேணும். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த தமிழ் கட்சிகள் மத்தியில பல்வேறு சிதைவுகள் இருக்கு, பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. நாளாந்து அதை பற்றிய செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் காலங்களில் சில அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் தங்களை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கிறோம். மேடைகளையும் சரி, உள்ளுக்கு ஊடகங்களையும் சரி பேசியிருக்கிறோம். அதன்படி பார்த்தா இந்த டெலோ கட்சியினுடைய விந்தன் கனரத்னம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது. அவர் ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய பற்றியில கட்சியை தாரமாறாக விமர்சிச்சிருந்தார். அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கின்றது அதை கட்சியை விட்டு நீக்கிட்டோம். இப்ப இருக்கிற டெலோ இயக்கத்தின் பேச்சாளரான குருசாமி சுரேந்திரன் அவர்கள் விந்தன் கனரத்னத்திட்ட 5 கோடி கேட்டு வழக்கு போட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ வடக்கல் அவர்கள் வவுனியா நீதிமன்றத்துல பெரிய அளவில் நஷ்ட ஈடு ஒரு வழக்கு போடுறதுக்கு தயாராகிறார் என்றும் இன்றைக்கு ஒரு பத்திரிகையில எழுதியுள்ளது. நமக்கு தெரிந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் யாழ்ப்பாணத்தில் பிரபலமான வணிகர்கள் யாழ் ஊடக அமைச்சர் இடத்துல ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தார். அதெல்லாம் வெறும் மனதி என்றும் தான் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா
அண்மையில் நடந்த ஒரு உலகியலாளர் மாநாட்டில் சொல்லியிருந்தார். எனவே அவர் இது குறித்து அந்த வணிகர் மீது ஒரு வழக்கு தொடர்றதுக்கு தயாராகிறதாக ஒரு கொசுறு தகவல் கிடைச்சது. அடுத்து நான் இன்றைக்கு வாட்சி பத்திரிகைகளில் வந்து சோக்கான தலையங்கம் என்றுன்னா இன்றைய வெளிநாடு பத்திரிகைகள் எழுதப்பட்டிருந்த இந்த காலத்தில் செய்ய வேண்டியது என்ற தலையங்கம் நல்லா இருக்கும். அவர் எழுதியிருக்கிறார், இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் தமிழ் தேசிய கட்சிகள் அடி வாங்கியிருந்தது. தமிழ் மக்கள் கட்சிகளுக்குள்ள இருந்த குழப்பங்கள், சண்டைகள் போன்ற காரணமாக தங்களுக்கு வாக்களிக்க இல்லை என்று சொல்லி எல்லாருமே சொல்லுகிறோம். இந்த கட்சிகள் சார்பில் சொல்லுகிறோம். ஆகவே ஒற்றுமைப்பட்டால் தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கி மக்கள் வாக்களிக்கணும் என்று சொல்லிச்சு. சில பேர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் ஆசிரியர் சொல்றார், என்னென்னு சொல்றார், சரி மக்கள் சொல்றவரையும் கட்சிகள் சொல்றவரையும் இங்கே இருக்கிற தமிழரசு கட்சி தான் பிழை, குழம்பு போயிருக்கு. அதே மாதிரி தமிழர் கூட்டணியும் பிழை, அதுவும் குழம்பு போயிருக்கு. லைசன்ஸ் பிரச்சனை இருக்குது. ஆனால் களத்தில் கொள்கை பிடிப்போட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்காங்க. மக்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வாக்களிக்காம நேர போய் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிடும். என்றுமே தமிழர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டோடு ஒத்துவராத ஜேவிபிக்கு வாக்களிச்சிடும். எனவே யோசிக்க வேண்டிய விஷயம் இது என்ற மாதிரி சொல்லி, எனவே இனிவரும் காலங்களிலாவது அரசாங்கம் வந்து புதிய யாப்பை கொண்டாட்டம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்த்து கொண்டு வந்து அதுக்கு எதிர்ப்பை காட்டுவது இல்லாமல் உடனடியாக களத்தில் இந்த கட்சிகள் எல்லாமே புதிய யாப்பு உருவாக்குறதுக்கு எதிரான வேலைகளை தொடங்கணும், அல்லது யாப்பில் இருக்கிற விஷயங்களையாவது நடைமுறைப்படுத்துறதுக்கு வலியுறுத்தல்களை செய்ய வரும் என்ற விஷயத்தை ஆசிரியர்களுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. காலச்சூழலுக்கு மிக பொருத்தமான இந்த ஆசிரியர் தலைவத்தை இன்றைக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து 10 மணி செய்தி வரப்போது வைக்கப்பட்ட நியூஸ் கனகாலத்து முதல் செய்தி வந்திருந்தது. யாழ்ப்பாண ஊடக மையத்தில் பருத்துறையிலிருந்தும் முல்லைத்தீவிலிருந்தும் சில அம்மாமார் வந்து கண்ணீர் மல்க ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தவர். தங்களுடைய பிள்ளைகளை இந்த முகவர்கள் காசை வாங்கி கொண்டு, அதாவது ஐரோப்பிய நாடுகளை கொண்டே விடுறோம் என்று சொல்லி காசை வாங்கி கொண்டு அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ரஷ்யாவில் இறக்கி விட்டுருக்கோம். ரஷ்யாவில் மனித கடத்தல் செய்கிற கும்பல்கள்கிட்ட அதை விதித்து அதை வந்து இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிற பகுதிகளில் இராணுவ உடனடித்து போரில் ஈடுபடுத்தப்படுகிறோம். எனவே அவர்களை மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலை கண்ணீர் மக்கள் தெரிவிச்சிடும். உடனடியாக ரஷ்ய தூதரகம் இது குறித்த ஒரு மறுப்பறிக்கையும் கொடுத்திருந்ததோடு இப்படி யாரையுமே தங்கள் இராணுவத்தில் தாங்கள் சேர்த்துக் கொள்வதில்லை, அப்படி எதுவும் இருக்காண்டு தாங்கள் விசாரிக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு சப்பக்கத்தை கட்டியிருந்தது. அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. இலங்கை அரசாங்கம் ஒன்று செய்யலை, அதே மாதிரி ரஷ்ய தூதரகம் எதுவுமே செய்யலை. இப்ப நேற்று முன்தினம் பாதிக்கப்பட்ட நிலையில ரஷ்ய போர் வீரர்களாக இப்ப இருக்கிற இந்த முல்லைத்தீவு மற்றும் பருத்துறையை சேர்ந்த அந்த தமிழ் இளைஞர்கள் வாட்ஸ்அப்ல ஒரு அபாயகரமான குரல் பதிவை அனுப்பியிருக்கிறோம். தாங்கள் இப்ப ஆபத்தின் கட்டத்தில் இருக்கிறதாகவும் தங்களை உடனடியாக யாராவது காப்பாற்றப்படியும் கேட்டிருக்கிறோம். முதல் இருந்ததை விட இப்ப மோசமான முன்னடக்க நிலையில தாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தங்களுக்கு பக்கத்தில் ஆர்டிலரி மற்றும் மல்டிவரல் எல்லாம் விழுந்து வெடிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறோம். அதோட தங்களோட 19 பேர் இருக்கிறதா, அவை எல்லாருமே இலங்கை இராணுவத்தில் இருந்து செயற்பட்ட ஆட்கள். தங்களுக்கு இதுல எந்த பரிச்சயமும் இல்லை. அதோட தங்களோட இருந்த 6 பேர் போர்ல கொல்லப்பட்டிருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது தங்களுக்கு பெரிய பயப்பீதியா இருக்கு. எனவே எங்களை காப்பாற்றுறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று மன்றாட்டமாக அந்த குரல் பதிவில் கேட்டிருக்கிறோம். எனவே நீங்களும் இது தொடர்பில் ஏதாவது தெரிந்தால் அவர்களை மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் உதவலாம். அதே மாதிரி இந்த மனித கடத்தல்காரர்கள் விடயத்திலே மிக எச்சரிக்கையோட கொள்ள வேண்டும். ஐரோப்பாவில் கொண்டவர்கள் ஆப்பிரிக்காவில் 2 பணத்தை வாங்கி கொண்டு மனிதர்களை கடத்தி இப்படி நடுத்தரவில் விடும் மனிதர்கள் பற்றி முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் இன்றைய வைக்கப் நியூஸ். அடுத்து வரப்போவது இன்றைய எக்ஸ் நியூஸ். எக்ஸ் நியூஸ்ல வரப்போவது நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பற்றி. அண்மையில நாங்களும் சொல்லியிருந்தோம், அவருடைய தாயார் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில அவர் அனுராதபுரம் அரச வைத்திய சாலையில அனுபவிச்சிருக்காரு. எனவே அந்த படம் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகிருந்தது. இன்றைக்கு இன்னொரு வீடியோ வைரலாகிருக்கு. என்று சொன்னால் அவருடைய தாயார் வந்து அரச விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்ல ஏற்றி லங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறோம். இப்ப அவர் வந்து லங்கா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறோம். சில அனாமதேய சமூக வலைதளங்களும் அதே நேரத்தில் அடையாளம் காணக்கூடிய சமூக வலைதளங்களும் இந்த செய்தியை வீடியோவோட பகிர்ந்திருக்கு. அதாவது ஒரு ஹெலிகாப்டர் வந்து அப்படியே பறந்து வந்து லங்கா ஹாஸ்பிட்டல் மேல போற மாதிரி ஒரு வீடியோ. எனவே இந்த செய்தியை நம்பி பலரும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த ஃபேக்ட் செக் இருக்கு ட்விட்டர்ல, அவர்கள் இந்த வீடியோ எடுத்து ஃபேக்ட் செக் செய்த போது அந்த வீடியோ அனுரகுமார திசாநாயக்கனுடைய தாயாரை ஏற்றதில்லை. சில காலங்களுக்கு முதல் காலிமுகத்திடல்ல பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானப்படையினுடைய விமானங்கள் விபத்துக்குள்ளானது. ஒரு சிலர் செத்து போச்சு.
அந்த நேரம் எடுக்கப்பட்ட வீடியோவை இப்போ எடுத்த மாதிரி சரியா எடிட் பண்ணி சமூக வலைதளங்களில் பெற விட்டுருக்கணும். அதுதான் இப்போ வைரலாகி எல்லாத்தையும் பேசிக்கொள்ளலாம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். எனவே அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த எக்ஸ் நியூஸ். அடுத்த 10 மணி செய்தியில் வரும்போது கார்ட்டூன் ஆஃப் த டே. இன்றைய கார்ட்டூனை பார்க்கணும். இதுல சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு இலகுவாக விளங்கும். இப்ப நாட்டை ஆளுற ஜனாதிபதி என்பவர் எப்படியோ சீன சார்பான ஒருவர் தான். அவருடைய ஆழ்மனம் முழுவதுமே சீன சார்பானதாகத்தான் இருக்கு. அவருடைய கட்சியினரும் அப்படித்தானே. ஆனா அவர் சீனாட்ட போவதா இந்தியா போட்டு இவ்வளவு விலையும் தாண்டித்தான் போக வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த சித்திரம் இருக்கிறது. அடுத்து இன்றைய 10 மணி செய்திகள் வரும்போது புள்ளி விவரம் என்பது மிக முக்கியமான இந்த விபத்துக்கள் பற்றியது. இந்த வருஷம் அதாவது 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கான காலப்பகுதியில இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் 2243 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த குறித்த காலப்பகுதிகளில் நடந்த வீதி விபத்துக்கள் 22,967, அதாவது 2141 வகையாக பிரிச்சிருக்கிறோம். வேறு வேறு வகைகள்ல விபத்து நடந்திருக்கு. இதுல 6500 சீரியஸ் விபத்துகளும் 9120 மைனர் ஆக்சிடென்ட் சொல்லப்படுற கொஞ்சம் தாக்கவன்மை குறைவான விபத்துகளும் இடம்பெற்றிருக்காங்க. அதோட இன்றைக்கு வந்த செய்திகள்ல இருந்து ஒரு தரவையும் நான் பெற்றிருக்கிறேன். இந்த எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுற தமிழக மீனவர்கள் பற்றி தான். அவர்களை இலங்கை கடற்படை அடிக்கடி கைது செய்யறதும் விடுவிக்கிறதும் படகுகளை பறிமுதல் செய்யறதுமாக அவர்கள் போராட்டம் செய்யறதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் நடந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில இந்த ஆண்டு மட்டும் 546 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படை கைது செய்ய அவர்களுக்கு உரித்தான 72 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இன்றைக்கு மட்டும் 17 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. எனவே இவ்வளவுதான் இன்றைய 10 மணி செய்திகள். மீண்டும் நாளை ஒரு 10 மணி செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை இப்படி எல்லாம் செய்தி சொல்றாங்கன்ற விஷயத்தை நான் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க ப்ளீஸ்.